நாம என்ன ஆயுசுக்கும் ஒன்னாவா இருக்க போறோம்? எப்படியும் நாம பிரிய போறோம். இதுல எனக்காக நீங்க எந்த விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம். கிளம்புங்க. இல்ல அருணா, இல்ல இல்ல, எனக்கு என்னமோ சங்கடமா தோணுது. தப்பு பண்றோம்னு தோணுதா? பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னொருத்தி கூட பழகுனாதாங்க தப்பு. அத துரோகம்னு கூட சொல்லலாம். ஆனா நம்ம பிரச்சனை அப்படி இல்லையே. நமக்குள்ள கணவன் மனைவின்னு எந்த உறவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் சங்கடமா ஃபீல் பண்றீங்க? நீங்க அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு தெம்பாவும் தைரியமாவும் இருக்கும். முதல்ல கிளம்புங்க. அருணா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மாதவி இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டா, விரும்பவும் மாட்டா. இதெல்லாம் தட்டி கழிக்கிறதுக்காக நீங்களே சொல்லிக்கிறதுங்க. மாதவியோட மனசு எனக்கு தெரியுங்க. அவங்க வாய் விட்டு கேட்கலனாலும் உங்க அக்கறைய, உங்க அருகாமைய அவங்க என்னைக்குமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு ஏதோ குழப்பத்துல ஊரை விட்டு போறேன், உங்களை விட்டு போறேன்னு சொன்னாங்களே தவிர அவங்க எங்க போவாங்க? அவங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க? அதனால தாங்க சொல்றேன், இந்த நிமிஷமே நீங்க கிளம்பி போங்க. இனி உங்க வாழ்க்கைய அவங்க கூட ஆரம்பிங்க. ஐயோ அருணா, என்ன யோசிக்கிறீங்க? அவங்க கையாலேயே தாலி பெருக்கி போட்டுக்கிட்டோம். இணை பிரியாம வாழணும்னு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். இப்போ உன் கூட தான் வாழ போறேன்னு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மாதவி கிட்ட சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? நாம என்ன முழுக்க முழுக்க மன ஈடுபாட்டோடவா தாலி பெருக்கி போட்டுக்கிட்டோம்? மாதவி விருப்பப்படுறாளேங்கிறதுக்காகத்தானே அதுக்கு சம்மதிச்சோம். அதனால அத ஒரு கனவா நினைச்சு மறந்துட்டு நீங்க இப்பவே மாதவியை போய் பாருங்க. உங்களையே நினைச்சு உங்க சந்தோஷத்தையே பெருசா இந்த வினாடி வரைக்கும் நினைக்கிற மாதவிக்கு இதை விட வேற கைமாறு நீங்க பண்ண முடியாதுங்க. நீங்க உடனே கிளம்புங்க. நீ பேசுறதெல்லாம் மாதவி மேல உனக்கு இருக்கிற பாசத்தை காட்டுது. மாதவிக்கு எந்த ஒரு கைமாறும் பண்ண முடியாத மனநிலையில நான் இருக்கேன்.
மாதவி நான் உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன். நீ என்னடானா என்னையும் மாதவியும் சேர்த்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி? ஆ? எப்படி அருணா? எனக்கு ஒண்ணும் புரியல. கடிகாரத்துல பெண்டுலம் ஊசலாடுற மாதிரி என் மனசு கடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கு. உன்னை எப்படி விட்டுட்டு போறது? டேய் 2 பத்த தாண்டா இருக்கு. அதுல நீ ஒண்ணு சாப்பிட்டனா அப்புறம் குழம்புக்கு என்னடா பண்றது? வெயிடா. அம்மா பட்டாசுனா உனக்கு பயமா அம்மா? இல்லடா, அந்த சத்தத்துல தலை பயங்கரமா வலிக்குது. அம்மா நானும் பட்டாசு வெடிக்கிறேம்மா. அம்மா ப்ளீஸ்மா நானும் பட்டாசு வெடிக்கிறேம்மா. ஏய், இங்க என்ன நான் பட்டாசா வச்சிருக்கேன்? தொந்தரவு பண்ணாம வெளியே போய் விளையாடுங்க. போங்க போங்க 2 பேரும். அம்மா பட்டாசு வாங்கி தாம்மா ப்ளீஸ்மா நானும் சொன்னா வெடிக்கிறேம்மா. புரிஞ்சுக்கோடா. போய் வெளியே போய் விளையாடு. போ, தங்கச்சியை கூட்டிட்டு போ. ஏன்டா இவ்வளவு பெரிய பையனா இருந்தாலும் பட்டாசு வெடிக்க பயப்படுறா? சீக்கிரம் வைடா. ஏய் இருடா மச்சி ஒரு நிமிஷம். ஆமா மச்சி, நம்ம மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தா சூப்பரா இருக்கு. ஏய் அந்த பாத்துடா. சரத்தையும் தூக்கின்னு வாடா. சரிடா. அங்கிள் எனக்கு ஒரு பட்டாசு கொடுங்க அங்கிள். டேய் நீ சின்ன பையன் கையில போட்டுறோம் தள்ளி போடா. டேய் நம்ம கிட்ட தான் மத்தா பெட்டி இருக்குடா, அதுல 2 குடுறா பாவம். டேய் அவங்க கிட்ட 2 மத்தா பெட்டி கொடு. வாங்கிடா. குடுத்தனுடா. பாத்து Thank you, ஜாக்கிரதா. uncle. கையில போட்டுற போது பத்திரமா விளையாடுனா. தேங்க் யூ மச்சி நீ பத்த வைடா.
டேய் என்னடா அங்க என்னடா பட்டாசு வெடிச்சிருக்கானுங்க பசங்க, நீ என்னடா மத்தாம் கொளுத்திட்டு இருக்கிற? கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு தாத்தா. இந்தியா ஜெயிச்சா நீ ஜெயிச்சா மாதிரியா? ஆ சரி சரி சரி, பார்த்து கொளுத்து, கையில சுட்டுக்க போறேன். ம், பாத்துமா, பார்த்து பார்த்து. சரி தாத்தா. கோகிலா, கோகிலா, அம்மா கோகிலா, அம்மா கோகிலா கதவு தர, கோகிலா, கோகிலா கதவு தர, கோகிலா கதவு திறந்துருப்பா, திறந்துருப்பா கதவை, கோகிலா கதவு தர, கோகிலா. ஐயோ கேஸ் திறந்தே கிடக்குது. கோகிலா இங்கே, கோகிலா, கோகிலா, அம்மா கோகிலா, அம்மா கோகிலா, கோகிலா என்னாச்சுமா உனக்கு? கோகிலா எழுந்திருமா, கோகிலா என்னாச்சுமா உனக்கு? கோகிலா, ஐயோ கடவுளே, காப்பாத்து கடவுளே. காப்பாத்து கடவுளே. ஏய் கொடுத்தாதடா, 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 கொடுடா. தாத்தா அம்மா கோகிலா, 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 கோகிலா கதவு தர, கோகிலா கதவு தர, கோகிலா கதவு திறந்துருப்பா, திறந்துருப்பா கதவை. கோகிலா, அம்மா அம்மா கோகிலா, கோகிலா என்னாச்சுமா உனக்கு? என்னாச்சுமா? அம்மா கண்ணு திறந்து பாருமா. ஐயோ நான் என்ன பண்றது? அம்மா அம்மா கோகிலா, 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 அம்மா எதிரிமா, அம்மா எதிரிமா. அம்மா 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 கோகிலா, கோகிலா என்னாச்சுமா உனக்கு? வேற என்ன, தலைவலிதான் மாமா. எழுந்துருமா, எழுந்துரு, முதல்ல எழுந்துரு. என்ன நடந்திருக்கு தெரியுமா? கேஸ் திறந்து இருக்குமா, குழந்தைங்க என்னடா தீப்பெட்டி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. என்ன விபரீதம் நடந்திருக்குமோ? முதல்ல எழுந்திரி, எழுந்திரி, வா வெளியே போலாம். இப்படி உட்காருமா, இப்படி உட்காரு. அம்மா அம்மா அப்படியே போய் சேர்ந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கும் மாமா. அப்படி எல்லாம் சொல்லாத கோகிலா, அப்புறம் குழந்தைகளுக்கு யாரு இருக்கா? வேதனையில தினம் தினம் சாவறதை விட ஒரேடியா போய் சேர்றது நல்லது தானே மாமா. வேண்டாமா, இனிமே நீ கஷ்டப்பட வேண்டாம். இப்பவே மாதவி கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லி மருத்துவம் பார்க்க வைக்கிறேம்மா. நீங்க இப்படி பண்ணீங்க, அப்படி நான் உயிரோட இருக்க மாட்டேன். கோகிலா, ஆமா மாமா, நீங்க மாதவியை தேடி போனீங்கன்னு தெரிஞ்சா அப்பயே உயிரை நான் விட்டுடுவேன். ஐயோ கோகிலா, ஏமா இப்படி இப்படி வாதம் பிடிக்கிற? எனக்கு ஒரு வழி தெரியல. எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்ட வைராக்கியம். நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் நோய் இருக்கிற நிலைமை, அதுக்கு அவர வைத்திய செலவு, இது எதையுமே நான் மாதவி மேல சுமக்க விரும்பல. என் கஷ்டம் என்னோடய போட்டும். பணம் இருந்தா வைத்தியம் பார்ப்போம், இல்லனா ஆண்ட விட்ட வழி. மீதி இருக்கிறனால நான் எண்ணிக்கிட்டு இருந்துடுறேன், அவ்வளவுதான். மாதவி, எனக்கு பயமா இருக்கு மாதவி. யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவருக்கு என்னதான் ஆச்சு? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல மாதவி, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. இப்போ உங்க அண்ணனை காப்பாத்திட்டா கூட
அவங்களால எப்பவுமே ஒரு உயிருக்கு ஆபத்து தான் மாதவி. அவங்களாலயா? நீங்க யார சொல்றீங்க? கோகிலாவே உங்க மாமனார் தான் சொல்றேன்.